ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா ஆஃப் மைண்ட் மேஜிக். நம்ம பிறந்த நாள் முதல் இறக்கிற நொடி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையோட திசையை நிர்ணயிக்கிற விஷயங்கள்ல மிக மிக முக்கியமான விஷயம் பணம். நம்ம எந்த மாதிரி ஸ்கூல்ல அல்லது காலேஜில் படிக்கணும், எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரியான வீட்டில் வசிக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் உட்கொள்ளணும், எந்த மாதிரியான பிசினஸ் செய்யணும்னு நம்மளுடைய வாழ்க்கையில பணம் பின்னி பிணைஞ்சிருக்குது. ஒரு சில பேர் மட்டும் கோடிகளை அசால்ட்டா சம்பாதிக்கும் போது பல பேர் 10,000க்கும் 20,000க்கும் படாத பாடு பட வேண்டியிருக்கு. பணம், ஆரோக்கியம், உறவுகள், இதுல கூட ஆரோக்கியமும் உறவுகளும் நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லைன்னா ஆட்டம் கண்டுடும். ஒரு பெரிய பணக்காரன் மன கஷ்டம்னா என்ன பண்ணுவாரு? தன்னோட பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு போயிட்டு அற்புதமான ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்ல அமைதியா ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாரு. ஆனா ஒரு சராசரி வேலையில இருக்கக்கூடிய மனிதர் மன கஷ்டம்னாலும் சரி, உடல்ல கஷ்டம் இருந்தாலும் லஞ்ச் பேக் எடுத்துட்டு ஆபீஸுக்கு போய் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும். அதனால ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை எந்த இடத்துல செலவழிக்கணுங்கிறத நிர்ணயிக்கிறதுல பணம் முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கு வீடியோல காசேதான் கடவுள் அப்படிங்கிற அற்புதமான புத்தகத்துல இருந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய எளிய மற்றும் எஃபெக்டிவான மெத்தட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வழிகளை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துறது மூலமா நீங்க ஆசைப்படுற பொருளாதார நிலையை அடைவதற்கும் விரும்புற செல்வத்தை அட்ராக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் சாப்டரே பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லைன்னு அற்புதமா ஆரம்பிக்கிறாரு. நிறைய ரிஷிகளும் ஞானிகளும் என்ன சொல்றாங்க? ஆசைப்படாத, ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையே அரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் கேள்வி கேட்கிறாரு, ஆசைப்படாம எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? ஆசைப்படாதன்னு சொல்ற அந்த ரிஷிகளும் ஞானிகளுமே தவம், தியானம்னு பல விஷயங்களை ஈடுபாட்டோட பண்றது எதுக்கு? அந்த சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விரும்புறத அடையக்கூடிய அந்த ஞானத்தை பெறதுக்கு தான் கஷ்டப்பட்டு தியானம் பண்றாங்க. அதனால யாராவது உங்ககிட்ட வந்து அளவா ஆசைப்பட்டு தகுதிக்கு மீறி ஆசைப்படாதுன்னா அதெல்லாம் காதலையே வாங்காம போயிருங்கன்னு சொல்றாரு. பணத்தின் மேல ஆசைப்படுறது தப்பு இல்ல, அந்த ஆசை வெறியா மாறி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் துன்புறுத்தலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போறதான் தப்பு. லவ் ஆஃப் த மணி இஸ் ஈவில்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனா லவ் ஆஃப் த மணி ஈவில் கிடையாது, லஸ்ட் ஆஃப் த மணி தான் ஈவில். அதனால உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம்னு யோசிக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா உங்களால் உணர முடியுதா, இல்ல ஏதோ ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் அல்லது முகச்சுளிப்பு உண்டாகுதா? உங்களால கோடிக்கணக்கில் யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னா உங்களால அந்த கோடிக்கணக்கான பணத்தை அட்ராக்ட் பண்ணவும் முடியாது. அதனால உங்களுடைய ஆசையோட அளவீடு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஐ லவ் மணி அப்படிங்கிறதுக்கும் ஐ நீட் மணி அப்படிங்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஐ நீட் மணினா எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த மனநிலையில் இருக்கும்போது நம்ம காலம் முழுவதும் பணத்தை சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் பணத்தையும் அது தரும் சௌகரியங்களையும் நேசிக்கிறேன், ஐ லவ் மணி அப்படிங்கிற மைண்ட் ஸ்டேட்டுக்கு போகும்போது பணம் உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. பெரும் கோடீஸ்வரர்களோட மனநிலை எப்பொழுதும் ஐ நீட் மணி அப்படின்னு இருக்காது, ஐ லவ் மணிங்கிற மைண்ட் ஸ்டேட்ல தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அதனால நீங்க எந்த விதமான மைண்ட் ஸ்டேட்ல இருக்கிறீங்க? எனக்கு பணம் வேணும் வேணும்னு பணத்து பின்னாடி துரத்திட்டு இருக்கிறீங்களா, இல்ல நான் பணத்தை விரும்புறேன் அது என்னை வந்தடையுங்கிற மனநிலையில இருக்கிறீங்களா? அடுத்த டிப், நீங்க இருக்கிற இடத்தை எப்பயும் சுத்தமா வச்சுக்கோங்க. கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ன்னு சொல்றாரு. உங்க வீட்லனாலும் சரி, ஆபீஸ்ல சின்ன டேபிள் தான் இருக்கு, அந்த இடம்னாலும் சரி எப்பயும் சுத்தமா வச்சுக்கோங்க. சுத்தத்திற்கும் பணம் வருவதற்கும் கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர். அதனால முடிந்த வரைக்கும் மனம், உடல், நீங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கிளீனா வச்சுக்கோங்க. இதை சிம்பிளா ட்ரை பண்ணணும்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பர்ஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பில்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எப்பயுமே ஹையர் டினாமினேஷன் நோட் கண்ணில் படுற மாதிரி அந்த பர்ஸ்ல வச்சுக்கோங்க. பர்ஸ் எப்பயுமே புதுசா நீட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி தினமும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு ஒரு நோட்ல மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. கணக்கு எழுதுபவரை பணம் தன்னை கொண்டாடுபவராக நினைத்து அவரிடம் வர பிரியப்படுகிறதுன்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அடுத்தது, பணம் உங்ககிட்ட வரும்போது நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு நீங்க பணத்தை செலவு பண்ணும்போதும் உங்களுடைய மனநிலை சந்தோஷமா இருக்கணும். பணத்தை அலட்சியம் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பேசுறதோ அல்லது செயல்களோ கூடாதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, பணமெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், இந்த மாதிரி பணத்தை அலட்சியப்படுத்துற மாதிரி, இன்சல்ட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும்னு சொல்றாரு. நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சும்மா உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு நடந்துட்டு இருந்தா அவங்க பரவாயில்லப்பான்னு இருப்பாங்களா? போடான்ட்டு போயிருவாங்க. அதே மாதிரிதான் பணத்தையும் மரியாதையா ஒரு கடவுளை போல ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாரு.
அதுக்கு தான் கடவுள் பெயரை சொல்லி மகாலட்சுமி, தனலட்சுமி, குபேரன்னு பணத்தை மரியாதையா நடத்தணும்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தா சும்மா சாக்கு போக்கு சொல்லாம இத்தனாம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அந்த தேதிக்கு கரெக்டா ரிட்டர்ன் பண்ணிருங்க. அப்படி ஒரு வேளை உங்களால கொடுக்க முடியலன்னா ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்னாடியே இதான் என்னுடைய சிச்சுவேஷன், என்னால சொன்ன தேதியில தர முடியல, இன்னும் ஒரு 10 நாள் இல்ல ஒரு மாசம் எனக்கு டைம் வேணும்னு முன்னாடியே போய் ஒரு சமாதானமா பேசி பணத்துக்கும் உங்களுக்கு முன்னான அந்த உறவு முறையை சீரா வச்சுக்கோங்க. அவர் சொன்ன தேதியில உங்களை தேடி வந்து உங்களை திட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. பணத்தின் மூலமா உறவுகளுக்குள்ள பிரச்சனை உண்டாகிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க யார்ட்டையாவது கடன் கொடுத்திருந்தாலும் அவங்களோட சிச்சுவேஷன் இப்ப சரியில்லை, பொறுமையா தரட்டும்னு அவங்க கிட்ட பணத்திற்காக சண்டை போடாம பொறுமையா இருக்க சொல்றாரு. அடுத்த முக்கியமான டிப், தாராளமா நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட இப்ப இருக்கிற பணத்துக்காக நன்றியுணர்வோட இருக்கணும். 80% மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில முதல் 16-17 வருடங்கள் எந்த சிரமமுமே இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்குது, அதற்கு தேவையான எல்லா பணமும் கிடைக்குது. அதெல்லாம் நினைச்சு பார்த்து முதல்ல பணத்திற்காக நம்ம நன்றியுணர்வோட இருக்கணும். தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி, இறைவா இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான எல்லா பண வசதிகளையும் எனக்கு நீ செஞ்சு கொடுத்துருக்க, அதற்காக நன்றி நன்றின்னு பல முறை சொல்லிட்டு அதே நன்றியுணர்வோட தூங்குங்கன்னு சொல்றாரு. அப்படி தினமும் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மிக எளிமையா பணம் சம்பாதிக்கிற வழிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்க கோவர்க்கர்ஸ்டையும் சரி இல்ல பாஸ் அல்லது மேனேஜர்கிட்டையும் நல்ல முறையில நடந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான பணம் அந்த கம்பெனியில இருந்து தான் கிடைக்குது, அந்த பாஸ் தான் உங்களுக்கு தராரு. அதுல இருந்தா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்க வாங்குறீங்க. பணம் கிடைக்கிற இடத்துலயே உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தா அதன் மூலமா நீங்க வாங்குற எல்லா விஷயங்களையும் அந்த நெகட்டிவிட்டி இருக்கும். அதனால வேலைத்தளத்துல எப்பயுமே அந்த முதலாளிக்கு நன்றியுணர்வோட உயர்வான எண்ணங்களோட இருங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு அவங்க தர சம்பளம் பத்தலைன்னா வேறொரு நல்ல கம்பெனியை பார்த்து வேலைக்கு போங்க, இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு அவங்களையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், தினமும் காலையில் நீங்க எந்திரிச்ச உடனே ஒரு 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் நோட்டை கையில வச்சுட்டு, பணமே உனக்கு நன்றி, உன்னாலதான் நானும் என்னுடைய குடும்பமும் சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ, எனக்கு இன்னும் நிறைய பண வசதிகளை கொண்டு வந்து கொடுக்கவும் அப்படின்னு அந்த பணத்தை வச்சு முதல் ஒரு 5-10 நிமிடங்கள் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தும் போது அவங்களும் நமக்கு திருப்பி அன்பு செலுத்துவாங்க. அதே வெறுப்பை கொடுத்தோம்னா அதே வெறுப்பு தான் நமக்கும் திரும்பி வரும். அதனால பணத்தை அவமதிக்காம அலட்சியம் பண்ணாம அதுக்கு நன்றியுணர்வோட அதுக்கு உங்களுடைய நேசத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு. ஜப்பான்ல உள்ள பெரும் பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழக்கம் இந்த பழக்கம், பணத்தை பாராட்டி ஆசீர்வதித்து செலவு பண்றது. இதுக்கு அவங்க அரிகேட்டோவிங் மணி அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை எந்த ஒரு எண்ணமும் இல்லாம செலவு பண்றதுக்கும் என்கிட்ட போற பணம் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு பல மடங்கா என்னிடம் திரும்பி வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட செலவு பண்றதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு முறையும் அந்த பணத்தை வாழ்த்தி செலவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. எப்பெல்லாம் நீங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது பல பேரோட நோய்களை குணப்படுத்துறதுக்கும், பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கும், வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் உதவி பண்ணுது. அதெல்லாம் பண்ணிட்டு பல மடங்கா அது என்கிட்ட திரும்பி வருது அப்படிங்கிற எண்ணத்தோட செலவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. முடிந்த வரைக்கும் ஜிபே, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த பிசிக்கல் மணியை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க யார்ட்டையாவது பணம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சும்மா உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க, எப்ப திருப்பி தரேன்னு. நீங்க கடுப்பாகி ஒரு நாள் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு, இந்த அவன் பணம், இனி உனக்கு எனக்கு சாவகாசமே இல்லை, முடிஞ்சு போச்சு, குட் பை அப்படி சொல்லிட்டு வராதிங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சொல்ற அந்த குட் பை அவருக்கு மட்டுமல்ல, நீங்க கொடுத்த அந்த வீசுன அந்த பணத்துக்கும் பொருந்தும். அது உங்ககிட்ட திரும்பி சண்டையெல்லாம் போடாது, அது அமைதியா உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிரும்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொரு முறை நீங்க பணத்தை ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் விருப்பத்தை தங்கமயமாக்கும் வழிகள்னு சொல்றாரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஆனா நம்ம பார்க்க போற இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போகும். அதுக்கு பேரு டைத்திங் மணின்னு சொல்லுவாங்க.
இது ஒரு பழங்கால பணத்தை ஈர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான மெத்தட். உங்களுடைய இன்கம்ல 10%, உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா 1000 ரூபாயை ஏழை எளிய மக்களோட பகிர்ந்துக்கிறது. இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது 10,000 ரூபாயை தர்மமா கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய சம்பளம் 1 லட்சமா உயரும். ஆனா இந்த டைதிங் மணியை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணணும், இதை பண்ணா இது கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்ணாம உண்மையா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்தோட பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் ஒரு சில எம்எல்ஏ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல அந்த பெரிய போஸ்டிங்ல இருந்தவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். அவங்களுடைய செல்வச் செழிப்பிற்கான ரகசியம் இந்த டைதிங் மணி 10% இல்லாத மக்களோட பகிர்ந்துக்கிறது. அதை தான் ரகசியமா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாசத்துல இருந்து நீங்க சம்பளம் வாங்கின உடனே 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுல 10% 2,000 ரூபாய் எடுத்து தனியா ஒரு கவர்ல போட்டு வச்சிருங்க. உங்ககிட்ட யாராவது பணம் இல்லைன்னு வந்தா அந்த பணத்துல இருந்து அவங்களுக்கு கொடுங்க. இல்ல ரோட்ல யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அதுல இருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. மாச கடைசியில அந்த கவர்ல மீதி பணம் இருந்தா அந்த பணத்தையும் முதியோர் இல்லத்துக்கு அல்லது அனாதைகள் இல்லத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு. இந்த ஆத்தர் சொல்றாரு, நீங்க இந்த புத்தகத்துக்காக செலவு பண்ணியிருக்கிற பணத்துல ஒரு பகுதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருதுன்னு சொல்றாரு. அதே தான் நானும் சொல்றேன். நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோல இருந்தும் கிடைக்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதி இல்லாத மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுடைய காப்பகத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 12 மாதங்கள் இந்த டைதிங் மணி டெக்னிக்கை அப்ளை பண்ணிட்டு வாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பணத்தை சேர்க்கும் வழிகளை யூடியூப்ல எல்லாம் நீங்க தேடிட்டு இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் செல்வச் செழிப்போட நீங்க இருப்பீங்க. அதனால பணத்தை ஈர்ப்பதற்கான மிக மிக எளிய வழிகள், முதல்ல பணத்தை அலட்சியம் பண்ற மாதிரியான செயல்களையும் வார்த்தைகளையும் கண்டிப்பா தவிர்க்கணும். வேலையில பாஸ்கிட்டையும் சரி கோவொர்க்கர்ஸ்டையும் ரொம்ப நல்ல முறையில நடந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவையான பணம் எல்லாம் அங்கிருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. காலையிலையும் நைட்டும் ஒரு 10 நிமிஷம் பணத்தை பத்தி தியானம் பண்ணி அதற்கு நன்றியுணர்வோட இருங்க. நீங்க இருக்கக்கூடிய வீடு, ஆபீஸ், வியாபார இடம் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை பணம் செலவு பண்ணும்போதும் அதை அரிகேட்டா பண்ணுங்க. அதாவது வாழ்த்தி செலவு பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து போற பணம் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு பல மடங்கா உங்ககிட்ட திரும்பி வரும். அந்த எண்ணத்தோட செலவு பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒவ்வொரு முறை உங்களுடைய சம்பளம் கிடைக்கும் போதும் அதுல 10ல் ஒரு பங்கை இல்லாத மக்களோட பகிர்ந்துக்கோங்க. பணம் பற்றிய இன்னும் ஆழமான புரிதலுக்கு பணவாசனை அப்படிங்கிற புத்தகத்தையும் படிச்சு பாருங்க. அதை பத்தின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஐடியா கிடைக்கும். பணத்தை எந்த மைண்ட் செட்ல செலவு பண்ணணும், பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம எப்பயும் எந்த மைண்ட் செட்ல இருக்கணும். காசே தான் கடவுள் புத்தகத்துல பார்த்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட பொருளாதார நிலைமையை அடைவதற்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்திருந்தா இந்த வீடியோக்கு லைக்கா கமெண்டா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஈர்ப்பு விதி பற்றிய பதிவுகளுக்கு நம்மளுடைய லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். Thank you.